السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை உலக மக்களில் அனைவரையும் காப்பாற்றுவானாக என்ற துஆவுடன் என்னுடைய உரைக்குள் சொல்லுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நிறைவு செய்யப்பட்ட மார்க்கத்தை நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு நிஅமத்தாக பெற்றிருக்கின்றோம், ஒரு அருட்கொடையாக நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் பெற்ற நிஅமத்துகளிலே ஆக பெரிய சிறந்த நிஅமத் ஒரு அருட்கொடை இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மாபெரும் அருட்கொடை தான். இதைவிட ஒரு சிறந்த பாக்கியத்தை நாம் பெற முடியாது. எனவே நாம் இதை பாக்கியமாக கருதி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு நிலையிலையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய அந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்கு நாம் நன்றி செய்யும் விதமாக இருக்கும். நாம் அதை உண்மையாகவே பாக்கியம் என்று கருதியதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை தீனுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார இன்னும் குடும்பவியலாக இருக்கட்டும், அத்தனையிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அந்த வரிசையில் தான் அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த குழந்தைகளையும் நாம் பெற்றெடுத்த இந்த குழந்தைகளுக்கு இந்த தீனுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு நாம் வழியை காட்ட வேண்டும். நமக்கு வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தை நிஅமத்துகளை கொண்டு, தீனுல் இஸ்லாம் என்ற நிஅமத்தை கொண்டு நமக்கு வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளாக இருக்கின்ற இந்த குழந்தை பாக்கியங்களுக்கு, இந்த நாம் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகளுக்கு தீனுடைய அடிப்படையிலே நாம் வழிகாட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான வழியை விட, தீனை விட ஒரு சிறப்பான விஷயம் வேறு எதுவும் என்று இருக்க முடியாது. நாம் எத்தனை கோடிகளை அவர்களுக்கு வழங்கினாலும் தீன் என்ற மார்க்கம் என்ற சொத்தை விட சிறந்த ஒரு வழிகாட்டுதலை எந்த ஒரு தந்தையும் இதைவிட சிறப்பானதாக வழங்கிவிட முடியாது. எனவே மார்க்கம், தீன், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு
சிறப்பானதை வழங்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். யாராவது என்னுடைய குழந்தைக்கு அவன் வழிகிட வேண்டும் என்று நான் நினைப்போமா? நிச்சயமாக எந்த தந்தையும் எந்த தாயும் அப்படி விரும்ப மாட்டார். தன்னுடைய குழந்தை நல்லவனாக இருக்க வேண்டும், அவன் உயர வேண்டும், வளர வேண்டும், அவன் உலகத்தில் எல்லா உயரத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புவார்கள். அதே போன்றுதான் அவனுக்கு நாம் தீனை மார்க்கத்தை கொடுத்து வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அவன் மிகவும் சிறப்பானவனாக இந்த உலகத்திலே திகழ்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நம்முடைய குழந்தைகள் வளர்க்கும் விஷயத்தில் நாம் மிக 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 கண்ணும் கருத்துமாக திகழ வேண்டும். ஆரம்பத்தில் நாம் அவர்களுக்கு இஸ்லாம் என்ற அடிப்படை கொள்கைகளை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் எக்காலத்திலும் வழி தவறவே மாட்டார்கள். இந்த விஷயத்திலே ஒவ்வொரு பெற்றோரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த ஜும்மாவுடைய தலைப்பின் சாராம்சமாகும். நாம் அவர்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார்? அவனுடைய சக்தி என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு உருவம் இல்லை. அவன் மனிதனை போன்று அல்ல. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனை யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனும் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை என்ற இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பதிய வைக்க வேண்டும் உள்ளத்திலே. எனவேதான் நாம் கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ். குழந்தை பிறந்த உடனே அவருடைய அந்த குழந்தையுடைய காதலை நாம் என்ன சொல்லுகின்றோம்? அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கின் மூலமாக குழந்தைக்கு நாம் சொல்லும் செய்தி இதுதான். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி, அதாவது பாங்கு சொல்ல கேட்க வைக்கின்றோம். அல்லாஹ் அக்பர் என்பதாக நாம் சொல்ல வருவது இதுதான். அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லுகின்றோம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர பெரியது வேறு எதுவுமே கிடையாது. நீ இந்த உலகத்திற்கு இப்பொழுதுதான் வந்திருக்கின்றாய். நீ பார்க்கும் எதுவுமே அல்லாஹ்வை விட பெரியதல்ல. அல்லாஹ் தான் பெரியவன். அந்த குழந்தைக்கு எதுவுமே விளங்காது. ஆனாலும் நாம் மானசீகமான முறையிலே புரிய வைக்கின்றோம். அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை நாம் முதலாக அதனுடைய காதுகளை நாம் ஒலிக்க செய்கின்றோம். சொல்லுகின்றோம், அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் பெரியதல்ல இந்த உலகத்திலே. நீ பார்க்கும் ஆட்சி, அதிகாரம், செல்வங்கள் அத்தனையும் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மட்டும்தான் மிக பெரியவன் என்ற வார்த்தையை நாம் அந்த குழந்தைகளுடைய காதுகளிலே சொல்லுகின்றோம். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்கள் வளரக்கூடிய நேரத்திலே கலிமாவுடைய பொருளை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாம் ஈமானுடைய உணர்வை அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். அப்படி நாம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் எக்காலத்திலும் வழி தவறவே மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதியாக சொல்லலாம். அவர்கள் கல்வி கற்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதமான பள்ளிகளிலே, ஸ்கூலிலே படிப்பார்கள். ஒவ்வொரு ஸ்கூலிலும் ஒரு விதமான கொள்கைகள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு மதம் சார்ந்து இருக்கும். அங்கு அவர்கள் அந்த மதத்தை போதிப்பார்கள். இப்படியாக எந்த பள்ளிக்கூடங்களில் அந்த குழந்தையை நாம் சேர்த்தாலும் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த உறுதியான கலிமா இருக்கின்றதே, எக்காலத்திலும் அந்த குழந்தையை வழி தவறு செய்யாது. எக்காலத்திலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வழி தவற மாட்டார்கள். எங்களுக்கு அவர்கள் குழந்தை பருவத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கூடிய இந்த விஷயம்தான் அவன் வாழும் காலத்திலும் வாழ்ந்த பிறகும் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் அவனுக்கு உறுதியாக மனதிலே பதிந்திருக்கும். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதில் உறுதியாக இருப்பான். அதே போன்று ஈமானிலே உறுதியுடையவனாக இருப்பான் இந்த குழந்தை.
தொழுகையுடைய விஷயத்திலே அவன் பேணுதல் மிக்கவனாக இருப்பான். ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலே இன்றைக்கு எல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் பயப்படுகின்றார்கள். தன்னுடைய குழந்தை எங்கு வழி தவறி விடுவானோ, அதற்கான பயங்களே நாம் பயப்பட தேவையில்லை. அவர்களுக்கு ஆரம்பத்திலே ஈமானிய உணர்வை, இஸ்லாமிய கல்வியை நாம் சரியான நேரத்திலே, சரியான தருணத்திலே அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த நிலைக்கு போனாலும், எந்த பள்ளிக்கூடங்களில் படித்தாலும், யாருடன் சேர்ந்தாலும் அவர்கள் ஒழுக்கமானவர்களாக, ஈமானுடையவர்களாக, இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையான தந்தை என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணம் காட்டுகின்றார். உண்மையான ஒரு தந்தை என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், அவர் தன்னுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு யோசிக்க வேண்டும், வளர்ப்பிடு என்பதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதாரணம் காட்டுகின்றார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண நேரத்திலே, அவருடைய சக்கராத்துடைய நேரத்திலே தன்னுடைய குழந்தைகளை அழைக்கின்றார்கள், தான் பெற்றெடுத்த மகன்களை அழைக்கின்றார்கள். என்னுடைய குழந்தைகளை அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் நபியாக இருக்கின்றார்கள். எத்தனை நபியாக இருந்தாலும் அவர்கள் எத்தனை பெரிய அளவிலே அவர்கள் குழந்தை வளர்த்திருப்பார்கள் ஈமானுடைய அடிப்படையிலே என்றாலும் கூட, நபியாக இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். தனக்கு பின்னால் அவர்கள் எப்படி இருப்பார்களோ என்று பயந்து அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை அழைக்கின்றார்கள். எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் கேட்கின்றார்கள். பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த குழந்தைகள் சொல்லுகின்றார்கள், அவருடைய மகனார்கள் சொல்லுகின்றார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹும் வாஹிதா. தந்தை அவர்களே, நீங்கள் வணங்கிய அந்த அல்லாஹ்வை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இவர்கள் எல்லாம் அவருடைய சந்ததிகள், அவர்களுடைய முன்னோர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த கடவுளை வணங்கினார்களோ, ஒரே ஒரு இறைவனான ஏக கொண்டவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம் என்ற உறுதிப்பாட்டை தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லுகின்றார். பாருங்கள், அவர்கள் இந்த உறுதிப்பாட்டை வாங்குகின்றார்கள் கடைசி நேரத்தில். ஆக கண்ணியமிக்கவர்களே, இதுதான் உண்மையான ஒரு தந்தைக்கு அடையாளமாக இருக்கின்றது. தன்னுடைய குழந்தைகள் தனக்கு பின்னாலும் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும், ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டும், இஸ்லாமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்விலே சமகாலத்திலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய குழந்தைகள் கெடுவதற்கான எல்லா விதமான சாதனங்களும் நம்மை சுற்றி இருக்கின்றது. அவர்களை கெடுப்பதற்காக அவர்கள் என்னவோ அதை அவர்கள் கெட வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை, ஆனால் அவர்கள் நிர்பந்தமாக கெடுக்கின்றது. ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு விஷயத்திற்கு அடிமையாகி விடுகின்றார்கள். செல்போனை எடுத்து விட்டால் அவர்கள் என்ன செய்கின்றார், அதுவும் குறிப்பாக இது போன்ற விடுமுறை காலங்களிலே தன்னுடைய நேரங்கள் காலங்கள் அத்தனையும் அதிலே மூழ்கடித்து அவருடைய சிந்தனைகள் அத்தனையும் அதிலே செலுத்தி ஒரு விதமான பைத்தியமாக விடுகின்றார். எனவே அவர்களுக்கெல்லாம் நாம் சரியான வழிகளை காட்ட வேண்டும். உண்மையான தந்தைகளாகிய, உண்மையான பெற்றோர்களாகிய நாம் அந்த குழந்தைகளுக்கு சரியான பாதையை நாம் காட்ட வேண்டும். இஸ்லாம் அதற்கான சரியான தீர்வுகளை கொடுத்திருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் அந்த குழந்தைகளுக்கு சரியான இஸ்லாமிய கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு சரியான ஒரு இடம்தான் மக்தப், மதரசா. நாம் ஒவ்வொரு பெற்றோரும் இவைகளை சொல்லிக் கொடுக்க முடியாது, அதற்கு சாத்திய குறைபாடுகள் ரொம்ப குறைவு. ஆனால் நாம் அந்த குழந்தைகளை மக்தப் மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும், கண்ணும் கருத்துமாக அனுப்ப வேண்டும். எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு நாள் தவறாமல் நாம் அனுப்பி வைக்கின்றோமோ, அதை விட கூடுதலாக கண்ணும் கருத்துமாக ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை மதரசாக்களுக்கு, மக்தப் மதரசாக்களுக்கு, ஒவ்வொரு பள்ளிவாசல் நடக்கின்ற அந்த மக்தப் மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். அங்கே என்ன சொல்லி
கொடுக்கப்படுகின்றது? தீன், இஸ்லாம். குர்ஆன் எப்படி ஓத வேண்டும்? குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஒழுக்கத்தை கற்பிக்கப்படுகின்றது. ஈமானுடைய உறுதியை அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த குழந்தை இது போன்ற ஒரு நல்ல விதமாக வளர்ந்து விட்டான் என்று சொன்னால், தீனுடைய அடிப்படையில் வளர்ந்து விட்டான் என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் இந்த சொத்தை விட மிகப்பெரிய சொத்து வேறு எதுவும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நாம் அந்த ஒரு குழந்தையை வளர்க்கவில்லை, அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள். நாம் இந்த நம்முடைய குழந்தையை ஒழுக்கமானவர் வளர்ந்து விட்டோம் என்று சொன்னால், அதற்கு பின்னால் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள், அவனுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததிகள் எல்லாம் ஒழுக்கமானவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒழுக்கமான ஒரு சந்ததியாக உருவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் நம்முடைய குழந்தைகளை நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் நரகத்திற்குரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால் எந்த தந்தையாவது விரும்புவானா தன்னுடைய குழந்தையை நரகத்தில் தள்ளிவிட, நெருப்பில் தள்ளிவிட? யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் தீனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தற்காலத்தின் நிலை ஒவ்வொன்றும் அதைத்தான் நரக நெருப்பின் பக்கம் இழுக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. மிகவும் அவர்கள் பாவங்கள் செய்வதற்கான எல்லா விதமான வழிகளும் திறந்தே இருக்கின்றது. இன்றைக்கு நாம் கவலைப்படுகின்றோம். சிறு வயதிலே தேவையில்லாத பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், போதைக்கு அடிமையாகுதல் என்பதெல்லாம் எப்படி ஊடுருவின்றது என்பதை எல்லாம் ஒவ்வொரு தந்தையும் கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் கண்காணிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நரகத்திற்கு செல்லக்கூடாது. எந்த தந்தையாவது அவன் காய்ச்சலில் இருக்கும்போது அப்படியே விட்டு விடுவானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. தன்னுடைய குழந்தை உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் எவ்வளவு வருத்தப்படுகின்றோம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றோம், அவை சரி செய்கின்றோம், மன உளைச்சலில் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட அக்கறை கொண்ட நாம் நம்முடைய குழந்தைகள் பெரிதான பிறகு அவன் நரகத்திற்கு செல்ல நாம் விரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதற்கான வழிகள் தான் தீனுடைய அடிப்படையில் அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். மிகச் சரியாக அவர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடைய விஷயத்திலே மிகவும் அழகிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடன் தனக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். வாகனத்தில், ஒட்டகத்தில். பின்னால் அவர் ஒரு சிறுவராக இருந்தார். தனக்கு பின்னால் அமர வைத்து அழைத்து செல்லுகின்றார். போகும் பொழுதே பேச்சு கொடுத்து கொண்டே போறாங்க. சிறுவனே, நீ நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை நீ கவனமாக கேட்டேன்னு சொன்னால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த சிறுவனுக்கு போதனை செய்கின்றார்கள். பாருங்கள் எவ்வளவு அழகாக. சிறுவனே, நான் சொல்லும் விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்கொள், நீ அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுவாய் என்பதாக சொல்லிக் கொடுத்தே சொல்லுகின்றார்கள். சொன்னார்கள், இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேள். அந்த குழந்தைக்கு பதிய வைக்கின்றார்கள். நீ எதையாவது உன்னுடைய தேவையை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேள். அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ்வால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ற விஷயத்தை அந்த குழந்தையின், அந்த சிறுவனுடைய மனதிலே பதிய வைக்கின்றார்கள். வைதஸ்தான் தஃபஸ்தைன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தான் நீ உதவி தேட வேண்டும். உனக்கு எந்த நேரத்தில் உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. நிச்சயமாக அல்லாஹ் மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்ற விஷயத்தை அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே பதிய வைக்கின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், பார் சிறுவனே, நீ பார்த்துக்கொள், இந்த உலகத்தில் உனக்கு யாராவது நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னு சொன்ன, இந்த உலகமே சேர்ந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது உன்னை வந்து சேராது. அல்லது இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றது, அல்லாஹ் நாடாமல் உன்னை எந்த தீங்கும் வந்து அடையாது என்ற ஈமானுடைய உறுதிப்பாட்டை அந்த குழந்தையினுடைய மனதிலே பதிய வைக்கின்றார். ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த குழந்தை செல்வங்களுக்கு நாம் மிகச் சரியான வழிகளை காட்ட வேண்டும். மிக சரியான வழிகளை நாம் காட்டிவிட்டோம் என்று சொன்னால் நாம் தான் சிறந்த தந்தை. அவர்களுக்கு சொத்து செல்வங்கள் பல கோடிகளை கொடுப்பதை விட நாம் சிறந்த ஒழுக்கமுள்ளவர்களாக, ஈமானுடையவராக, அல்லாஹ்வை அச்சம் கொள்ளக்கூடிய தொடக்கூடிய நல்ல சந்ததிகளை நாம் உருவாக்கி சென்றுவிட்டோம் என்று சொன்னால் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை நாம்
நாம் அவருக்கு கொடுத்து விட முடியாது. நமக்கு பின்னால் அவர் நமக்காக துஆ செய்வார். நம்முடைய சந்ததிகள் அவர் தீனுடைய அடிப்படையிலே வளரும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ்வுடைய நேசத்தை உருவாக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும். அல்லாஹ் தான் நமக்கு அல்லாஹ் தான் நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்பவன், நமக்கு கொடுப்பவன் அவன்தான் என்ற விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் நாம் ஊட்ட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். அவருடைய வழியில் தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது. சாப்பிடக்கூடிய முறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள், இப்படித்தான் விரித்து சாப்பிட்டார்கள், இப்படித்தான் தண்ணீர் குடித்தார்கள் என்ற சுன்னத்தான விஷயங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எது நன்மை, எது தீமை, எது நன்மையான பாதை, எது தீமையான